சரி ஓகே, ஓவைசி இருக்கிறார். ஓவைசி வந்து என்ன பண்ணுறாரு, கடந்த தேர்தலில் தனியாக நின்று 5 சீட் அவர் ஜெயிக்கிறார். இந்த எலெக்ஷனில் வந்து என்னை கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, அவராக வந்து கேட்குறாரு, என்னை சேர்த்துக்கோன்னு கேட்குறாரு. வெறும் 6 சீட் கொடுங்க போதும் அப்படிங்கிறாரு. அவரை நாங்கள் சேர்க்க மாட்டோம், அவர் அடிப்படைவாதி. அதாவது காங்கிரஸ் சொல்றாங்களா, ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, இவர் வந்து அடிப்படைவாதி. இவன் வந்து ஜாதி அரசியல் பண்ணுவான். அதாவது அவங்க பல முழக்கங்கள் இருக்கு, அவங்க ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய முழக்கங்களை வந்து எழுப்பி தான் இவங்க எலெக்ஷனை எதிர்கொள்வாங்க. ஆர்ஜேடிங்கிற கட்சி முழுக்க தலித்து மக்களுக்கு எதிரான கட்சி ஆர்ஜேடி, சரிங்களா? அந்த கம்யூனிட்டிகள் வந்து இவங்க எதிரானவங்க தான். அந்த ஜாதி பெருமையை தூக்கி பிடிக்கிற மாதிரி வசனங்கள்லாம் இவன் பேசுவான். அப்படிப்பட்ட இது தப்பு கிடையாது அவனுக்கு, இந்த ஜாதி பெருமை பேசுறது தப்பு இல்லை. ஆனால் அவர் வந்து முஸ்லீம்கள் உரிமையை பேசுறாரு, முஸ்லீம்கள் பெயர்லேருந்து பேசுறாரு அப்படின்னோடனே அவர் வந்து யார், அடிப்படைவாதியா? இவன் என்ன கேட்குறான், தேஜஸ்வி யாதவ் என்ன கேட்குறாப்புல, இதே நான் வந்து ஹைதராபாத்தில் வந்து இருந்தேன்னா எனக்கு நீங்கள் சீட் கொடுப்பீங்களா? நான் ஹைதராபாத்தில் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன், எனக்கு வந்து ஓய்சி சீட் கொடுப்பாரா? அது ஓய்சி சொல்கிறாரு, நீ காங்கிரஸ் கூட்டில் தானே, இப்போ காங்கிரஸ் போய் கேளு, ஹைதராபாத்தில் நிற்கணுமா? ஓய்சி சொல்கிறார், நான் வந்து தனியாக நிற்கிறேன் ஹைதராபாத்தில், நீ வந்து கூட்டணியில் நிற்கணும்னா காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிற, காங்கிரஸ்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறாரு. அவன் தேஜஸ்வி யாதவ் கேட்குறாரு, அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு நான் வந்து சீட் கொடுக்க முடியாது, எங்கள் மாநிலத்தில் நாங்கள் தான் இது பண்ணுவோம், நீங்கள் அங்கேருந்து இங்கே வரக்கூடாதுங்கிறான். ஓகே, காங்கிரஸ் வரலாம், தேசிய கட்சி பிஜேபி வரலாம், கம்யூனிஸ்டுகள் வரலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஓய்சி வந்து இங்கே எப்படி வரலாம், வரக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ உனக்கு கிடைச்ச தோல்வியை வந்து நான்லாம் கொண்டாடுறேன், நான்லாம் காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு கிடைச்ச தோல்வியை வந்து உண்மையாக கொண்டாடுறேன். அது வந்து பிஜேபி ஜெயிச்சதுனால இல்லை, அது பிஜேபி ஜெயிக்கிறதுனால இல்லை, காங்கிரஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சொந்த எல்லா வாக்குகள், காங்கிரஸ் உயிரோடு இருப்பதுக்கு காரணமே முஸ்லீம் தலித் வாக்குகள் தான். அப்படி அதே போல் இந்த ஆர்ஜேடி கட்சி வெறும் 14% யாதவர்களுடைய கட்சி, அது முஸ்லீம்களை ஆதரிக்கிறதுனால அது பொது கட்சி, முஸ்லீம்களை ஆதரிக்கலைன்னா அது ஒரு ஜாதி கட்சி தான். அப்போ நீ ஓட்டுக்களை வாங்குவ, நீ தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருப்ப, ஆனால் முதுகில் வந்து முதுகில் இல்லை, ஏறி மிதிக்கிறான், முதுகில் தெரிஞ்சே மிதிக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத மக்கள் நம்மளை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு என்னையை திட்டுவான், புரியுதுங்களா? ஆனால் அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ நான் வந்து எனக்கு சந்தோஷம், உண்மையாக சந்தோஷம், எனக்கு வருத்தமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ண அழிச்சாட்டியதுக்கான பரிசு தான் இது. இன்னும் வந்து மோசம்தான் ஆகும்.